ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ போட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். அனார்கலி சூட்டு செட் ஆஃப் 3 பீஸ் வருது. ஸோ இது வந்து நான் எனக்கு தேவையான கலரும் எனக்கு தேவையான கரெக்டான சைஸ்லேயே வாங்கினேன். இது வந்து நான் ஆர்டர் பண்ணது நான் யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஆர்டர் பண்ணேன். நான் வாங்குகிற பொருள் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு தேவையானது மட்டும் தான் நான் வாங்குகிறேன். அப்புறம் உங்கள்கிட்ட நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த ட்ரெஸ் பற்றி உங்கள்கிட்ட நான் உங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் ரிவ்யூ வந்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நான் யூஸ் பண்ண பொருளுங்கெல்லாம் ரிவ்யூ கொடுக்குறேன். எப்போயாச்சும் ஒரு டைம் எடுத்து நான் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எனக்கு கொஞ்சம் இதாகவே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு டைம் எடுத்து நான் கொஞ்சம் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் நான் இருக்கிறத பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இதை பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வீடியோ 2, 3 வீக்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ தான் என்னால் அப்லோடு பண்ணவே முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான். இது வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து சின்னதாக ஒரு அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் வந்து சாஃப்ட் சில்க்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. பட் ரொம்ப டிசைனாகவும் இருக்குது. ரொம்ப நல்லா அழகாகவும் இருக்குது. இது வந்து ஆஃபீஸ் வேறு போட்டிருக்கலாம். கோயிலுக்கு எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா போகலாம். எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போகலாம். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது. வி ஷேப்பில் தான் நெக் வச்சுருக்காங்க. ரொம்ப ஓவராக வி ஷேப் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு இதுவாக தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு சின்ன பிட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஸோ யூ ஷேப் பின்னாடி கழுத்தில் பின்னாடி டிசைன் இல்லை, சிம்பிளாகவே இருக்குது. நான் என் சைஸுக்கு தான் போட்டேன். அண்ட் கையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிசைன், மேலெல்லாம் வந்து சின்ன சின்ன பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்திங்கன்னா வந்து XXL தான் போடுவேன் எப்போவுமே. ஒரு வேளை லூஸாக இருந்தால் நான் ஸ்டிச் போட்டு தான் போட்டுக்குவேன். ஒரு வேளை டைட்டாக இருக்காது. என் சைஸு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நான் XXL யூஸ் வாங்கினேன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ நான் ஸ்டிச் போட்டுக்குவேன். வாங்கும்போதே நம்ம வந்து சைஸு நம்ம இப்படி இருக்கோன்னா அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் போட்டே வாங்கிக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக வந்துடும். ஸோ அதனால தான் நான் XXL போட்டுக்குவேன். இல்லைன்னா ஒரு கொஞ்சம் மாதிரி ஒரு டிசைன் ஒரு இதுவாக இருக்கிற ட்ரெஸ் வந்து XXL கூட போடுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்டிச் போட்டுக்குவேன். எனக்கு பிடிச்சிச்சு இல்லையா, அதனால நான் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வாங்குகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணாத ட்ரெஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, நான் அதுக்கு தந்த அமௌண்ட்டில் வேறு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் இதோட துப்பட்டா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு ட்ரெஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் வந்து இதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூட் ஆகுது. ஸோ ரொம்ப ஒரு ப்ரௌன் ஷேடாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து இதெல்லாம் நல்லாயிருக்கும் சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்துருந்தேன். இன்ஸ்டாவில் தான் நான் பார்த்து வந்து இந்தமாரி கலர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதெல்லாம் ஆர்டர் போட்டேன். எனக்கு வந்து என்னோடய கலருக்கு வந்து எது சூட் ஆகுதோ அந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கலர் சூஸ் பண்ணாமல் ஏதோ ஒன்று வாங்கிடுவோம். நம்ம ஸ்கின் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக இதுவாக காமிக்கும். பட் இந்தமாரி கலர்லாம் போடும்போது நம்ம ஸ்கின் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 3 கலர்லேயே எனக்கு சூட்டான கலரை தான் பார்த்துருந்தேன். ஸோ இதை வச்சோடனே பாருங்கள் என்னோடய ஸ்கின் கலரே சேஞ்ச் ஆகுது. அண்டு எல்லாமே நான் வந்து வி ஷேப்பில் இருக்கிற நெக்கு தான் பார்த்துருக்கேன். அங்கே கொஞ்சம் சிம்பிளாக ஒரு டிசைன் இருக்குது. மற்றபடி எங்கேயும் டிசைன் இல்லை, ப்ளெயினாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கோயிலுக்கோ இல்லை ஃபங்க்ஷன் இல்லை ஸ்கூல் இது ஏதாச்சும் எங்கேயாச்சும் போவோம் இல்லையா, பார்ட்டிக்கு அந்தமாரி ஏதாவது சிம்பிளாக எங்கேயாச்சும் போனோன்னா பண்ணலாம். ஆஃபீஸ் வேரெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சூட்டாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதோட துப்பட்டா பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்குது, ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது ட்ரெஸ்ஸு அண்ட் துப்பட்டாவும். சின்னதாக ஒரு இதில் போட்டு ஜெரி போட்டு வச்சுருக்காங்க. சிம்பிளாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆஃபரில் தான் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நல்லாவே இருக்கும். என் ஸ்கின் கலரில் இருக்கீங்களோ யூஸ் பண்ணலாம். ஒயிட்டாக இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். பட் நம்மள மாரி இருக்கிறவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் கலர். இதை பார்த்து தான் ரொம்ப நாளாக நான் வந்து ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுருப்பேன். இது போட்டு வச்சுருக்கும்போது நான் வாங்கலாமா வேணாமா அப்படி தான் இருந்தேன். பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெளியில் வாங்கினோன்னா 1000 ருபீஸ்க்கு மேலே தான் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து இது வெளியிலையும் வாங்கியிருக்கேன் சில ட்ரெஸ்ஸஸ் செட்டாக. ஸோ அந்த இதுக்கும் குவாலிட்டிக்கோ இந்த குவாலிட்டிக்கோ கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாரி ட்ரெஸ்ஸு வந்து அதாவது ரேட்டும் பரவாயில்ல இருக்கும் மீஷோவில் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது.
ஸோ அதனால பார்த்திங்கன்னா எல்லாத்தோட இது பெட்டராக இருக்கிற மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் மீஷோலேயே ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இங்கே எல்லோ கலர் போட்டு டிசைனு அண்டு க்ரீன் டாப்பில் ஃபுல் இது துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர். இது வந்து நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா க்ரீன் கலர்லேயும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இது பேர் ஏதோ சொல்லுவாங்க, இந்த க்ரீன் பேர் சொல்லுவாங்க. இங்கே நெக்குக்கிட்ட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிசைனு அண்ட் கைக்கிட்ட கொஞ்சம் டிசைனு. அண்ட் இதுவோ பார்த்திங்கன்னா நான் டபுள் எக்ஸ்எல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது வந்து ட்ரெஸ் பார்த்திங்கன்னா குவாலிட்டி பாலிஷர் மாரி இருக்குது, சில்க் மாரி இருக்கும் இல்லையா, அந்தமாரி இருக்குது. இது வந்து நம்மளை சம்மர்லலாம் போட முடியாது. ஸோ இது வந்து கோல்ட் டைமில் அப்படி போடணும். பட் இதோட சைஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சைஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து எது கரெக்டாக இருக்குது, வச்சுருக்கலாம், ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து பேண்ட்டும் நல்லா லாங்காகவே இருக்குது. நம்மளுக்கு எந்த மாரிக்கு வேணுமோ அந்தமாரி இருக்குது, ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது ஹிப்புக்கு. ஸோ எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு. அண்ட் துப்பட்டா பார்த்திங்கன்னா எல்லோ கலரில், அதுவும் வந்து ஒரு சின்ன சின்ன ஜரி போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு செம்மையாக இருக்கும். எனக்கு இந்த எல்லோ கலரில் பார்த்து தான் ரொம்ப பிடிச்சிச்சு, மாம்பழ கலரில் இருக்குது அப்படின்னு. பட் ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக தெரியும். பட் நான் அப்படியே மேலே போட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். வச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து நான் இன்னொரு தடவை பார்க்குறேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.